இந்திய வம்சாவளி விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸ் 9 மாதங்களுக்கு பிறகு பூமிக்கு திரும்பியிருக்காங்க. இந்த நிலையில இவங்களோட இளமை காலம் மற்றும் குடும்ப பின்னணி குறித்த தகவல்கள் வெளியாகி ரொம்பவே பரபரப்பாக இருந்துட்டு இருக்கு. அதை பற்றி தான் இந்த ஒரு காணொலியில முழுமையாக பார்க்க போறோம். நாசா விஞ்ஞானியும் விண்வெளி வீரருமான சுனிதா வில்லியம்ஸ் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க. சுனிதா வில்லியம்ஸோட தந்தை தீபக் பாண்டியா, இவர் ஒரு இந்தியர். இவர் குஜராத்தின் மெக்ஷானா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜுலாசன் கிராமத்துல தான் பிறந்து வளர்ந்திருக்காரு. இவர் ஒரு மருத்துவர் கூட. அகமதாபாத்ல இருக்கக்கூடிய மருத்துவ கல்லூரியில தான் மருத்துவ படிப்பையுமே முடிச்சிருக்காரு. தீபக் பாண்டியாவின் அண்ணன் அமெரிக்காவில் இருந்ததுனால அவரும் அங்கு சென்றிருக்காரு. அமெரிக்காவில மருத்துவ பணியையுமே தொடங்கியிருக்காரு. அங்கு உர்சுலின் போனி என்ற பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இந்த தம்பதிக்கு ஜெய், டீனா, சுனிதா என 3 குழந்தைகள் பிறந்திருக்காங்க. சுனிதா அமெரிக்காவின் ஓஹாயோ மாகாணத்துல 1965ஆம் ஆண்டு பிறந்திருக்காங்க. சுனிதாவின் தந்தை ஒரு ஹிந்து, அவருடைய தாயார் ஒரு கிறிஸ்தவங்க. அதனால அவங்களோட வீட்டுல அனைத்து மதம் குறித்தும் கற்பிக்கப்பட்டிருக்கு. ஞாயிற்றுக்கிழமைகள்ல தன்னுடைய மனைவியுடன் சர்ச்சுக்கு செல்லக்கூடிய தீபக் பாண்டியா பகவத்கீதையுமே தன்னுடன் எடுத்து செல்வாராம். குழந்தைகளுக்கு ராமாயணம் மற்றும் மகாபாரதம் குறித்தும் கற்றுக் கொடுத்திருக்காரு தீபக் பாண்டியா. அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்தாலும் தன்னுடைய குழந்தைகள் இந்திய கலாச்சாரத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுல ரொம்பவே உறுதியாக இருந்திருக்காரு சுனிதாவின் தந்தை. சுனிதாவோட தந்தை மருத்துவர் என்பதனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. இவரின் தந்தை தன்னுடைய குழந்தைகளுக்கு நீச்சல் கற்றுக் கொடுத்திருக்காரு. இதனால தினமும் காலை மாலை என 2 வேளைகளிலும் நீச்சல் பயிற்சி மேற்கொண்டனர் சுனிதா மற்றும் அவருடைய சகோதரர் சகோதரி. இதனால நீச்சல் சுனிதாவோட ஃபேவரட் ஆகிடுச்சு. சுனிதா 6 வயசுல இருந்தே பல்வேறு நீச்சல் போட்டிகள்ல பங்கேற்று ஏராளமான பதக்கங்களையும் குவிச்சிருக்காங்க. இதனால சுனிதா ஒரு நீச்சல் வீராங்கனையாக வருவாங்க அப்படின்னு அவங்களுடைய குடும்பத்தினர் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அதனால அவங்க கால்நடை மருத்துவம் படிக்க ஆசைப்பட்டிருக்காங்க. விலங்குகள் மீதான அவரது அன்புதான் அவரை கால்நடை மருத்துவம் படிக்க தூண்டியதாக கூறப்படுகிறது. இதனால கால்நடை மருத்துவ படிப்புல சேர அப்ளை பண்ணியிருக்காங்க சுனிதா. விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்காததுனால தன்னுடைய சகோதரின் ஆலோசனைப்படி அமெரிக்க கடற்படை அகாடமியில சேர்ந்திருக்காங்க. 1983ஆம் ஆண்டு அமெரிக்க கடற்படை அகாடமியில இணைந்து பயிற்சி பெற்று முடித்த பிறகு 1989ஆம் ஆண்டு கடற்படையில பயிற்சி விமானியாக இணைஞ்சிருக்காங்க. சுனிதா கடற்படையிலும் பல்வேறு சாதனைகளையுமே படைச்சிருக்காங்க. கடற்படை பணியின் போது 30 வகையான விமானங்களை இயக்கியதோடு 2770 மணி நேரம் வான்வெளியில பறந்து சிறப்பான அனுபவத்தையுமே பெற்றிருக்காங்க. இந்த கடற்படை பள்ளியில தான் தன்னுடைய கணவரான வில்லியம்ஸையுமே சந்திச்சிருக்காங்க சுனிதா. கடற்படை அகாடமியில படித்த போது இருவருக்கும் இடையே வெறும் நட்பு மட்டும்தான் இருந்தது. 2 ஆண்டுகள் கழித்து இருவரும் நண்பர் ஒருவரோட திருமணத்துல சந்திச்சிருக்காங்க. அதற்கப்புறமாக தொடர்ந்து அவர்களோட நட்பு ஒரு கட்டத்துல காதலாக மாறியிருக்கு. 2 ஆண்டுகள் டேட்டிங்ல இருந்த இருவரும் 1987ஆம் ஆண்டு பெற்றோரோட சம்மதத்தோட திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க. இதையடுத்து 1993ஆம் ஆண்டில் மேரிலாந்தில் இருக்கக்கூடிய கடற்படை டெஸ்ட் பைலட் பள்ளியில பயின்றிருக்காங்க சுனிதா வில்லியம்ஸ். அப்போது ஹூஸ்டனில் இருக்கக்கூடிய ஜான்சன் விண்வெளி மையத்தை பார்வையிட்டு இருக்காங்க. அங்கு அவங்க நிலவுக்கு சென்ற விண்வெளி வீரர் ஜான் யங்கை சந்திச்சிருக்காங்க. அதற்கப்புறமாக அவருடன் பணியாற்றிய சுனிதா வில்லியம்ஸுக்கு நாசாவில் பணியாற்ற வேண்டும் அப்படின்னு ஆசையுமே வந்திருக்கு. இதையடுத்து நாசாவிற்கு விண்ணப்பித்தார் சுனிதா வில்லியம்ஸ். ஆனால் அவருடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் முயற்சியை கைவிடவில்லை. 1995ஆம் ஆண்டில் புளோரிடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில பொறியியல் மேலாண்மையில முதுகலை பட்டம் பெற்றிருக்காங்க. அதற்கப்புறமாக 1997ஆம் ஆண்டு மீண்டும் நாசாவிற்கு விண்ணப்பிச்சிருக்காங்க. இந்த முறை சுனிதாவோட விண்ணப்பத்தை ஏற்ற நாசா அவரை விண்வெளி வீரராக தேர்ந்தெடுத்தது. சுனிதா விண்வெளியிலிருந்து 9 மாதங்கள் கழித்து பூமிக்கு திரும்புவதை இந்தியா ஆவலுடன் எதிர்பார்த்த காரணம் இப்போது புரிந்திருக்குமே. ஏனென்றால் அவர் நம் இரத்த உறவு இல்லையா? உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.